மகளே, அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டயே 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாமாங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே, இப்போதைய அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இந்த சிறப்பு தரிசனமெல்லாம் இருக்கு இல்லையா? அதில போறதுக்கெல்லாம் அதிக கட்டணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. அதனால இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அவரு அதாவது வழக்கமா ஒரு ட்ரெஸ் போட்டு போவார்ல, அது மாரி போடாம மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே போயிருக்கும்போது, அவங்களோட உதவியாளர்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க போய் கேட்டுட்டு வாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சிறப்பு வழிபாடும் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறுக்கு வழியில வந்து சாமியை தரிசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ரூ. 4000 வாங்கியிருக்கிறாங்க. அந்த ரூ. 4000 பார்த்தீங்கன்னா, இவரும் ஜிபேவே பண்ணிட்டாருங்க. இந்த ரூ. 4000 ஜிபேவெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரமேஷ் அவர்கள், நான் தான் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்புல. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மொழி பிதுங்கி நிற்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரமேஷ் அவர்கள் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. இனிமேல் இந்த மாதிரி குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களை எல்லாம் ஒரு மிரட்டல் மிரட்டிக்கிறாப்புல. சீரியஸாவே இப்போ யங்ஸ்டரா வந்திருக்கிற நிறைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவல்ல பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் அவர்களும் கூட அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சீரியஸாவே இதெல்லாம் எல்லா கோயில்கள்லையும் நடந்துட்டு தாங்க இருக்குது. சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு காசை சும்மா தண்ணி மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதையெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மதுரையில் 13 கல்குவாரிகளை பிரபு அவர்கள் மூடி இருந்தாருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சீரியஸாவே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டயே ரூ. 4000 லஞ்சம் வாங்கியிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.